பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களைச் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உமக்கு ஒப்பானவர் யார்? என் தேவனுக்கு யாரங்க ஒப்பிட முடியும்? அவரோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான ஆள் யாருமே இந்த பூமியில் கிடையாது. இதை மாத்திரம் நம்ம என்றைக்குமே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு நிகர் அவர் மட்டும்தான். அவருக்கு கம்பேரிசனை நீங்கள் வேற யாரையுமே எதையுமே கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் இந்த பூமியில் சொல்லப்படுகிறது. அதை எல்லாவற்றிற்கும் ஒப்பிடத்தக்கவர் என் தேவனுடைய வல்லமைக்கு, என் தேவனுடைய மகத்துவத்துக்கு ஈக்குவலாக நிற்கிறதுக்கு இந்த பூமியில் யாருமே கிடையாது. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினவர். இந்த சரித்திரம் யாருக்குமே கிடையாது. எந்த இதுவாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த காரியம் எடுத்துக்கொண்டாலும் சரி, என் தேவனுக்கு ஈடு இணை அவர் மட்டுமே. இந்த ஒரு விசுவாசம் எல்லாருக்குள்ளேயுமே வேண்டும். என் தேவனுக்கு ஒப்பானவர், என் தேவனுக்கு நிகரானவர் என் தேவன் மட்டுமே. அப்போ அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர்களும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அன்றைக்கு அந்த ஜனங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுறாங்க. இப்படி ஏன்னா செங்கடல் முன்பாக நிற்கிறது, பின்னாடி பார்வோனுடைய சேனை வருது, ரெண்டுக்கும் நடுவில் இந்த ஜனங்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்கிட்டு போனாலும் மரணம், அந்த பக்கம் போனாலும் மரணம். முன்னாடி பார்த்தா கடல் இருக்குது, கடலுக்குள்ளே போய் எப்படி தப்பிச்சு வெளியில் வர முடியும்? பின்னாடி பார்வோனுடைய சேனை வாழ்நாள் முழுக்க அடிமையாக்குவேன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் பயங்கர போராட்டத்தில் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில இந்த ஜனங்கள் நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த செங்கடலை பிளந்து அந்த ஜனங்களுக்கு என்ன செஞ்சார்னா, ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்து, அந்த பாதையில் இந்த உலகத்தில் யாருக்குமே செய்யாத ஒன்று, ஒரு கடலுக்கு நடுவில் அந்த ஜனங்கள் எப்படி நடக்கிறாங்கன்னா, ஒரு வெட்டாந்தரையில் நடக்கிறதை போல அவர்கள் நடந்து போனார்கள். ஒரு தரையில் நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஆண்டவர் நடத்தி கொண்டு போனார். சுற்றிலும் கடல் தண்ணி அவங்களுக்கு ஒரு மதிலாய் நின்றது. இந்த பக்கமும் இந்த பக்கமும், ரெண்டு பக்கமும் அவர்களுக்கு கடல் தண்ணீர் மதிலாய் நிற்கிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? கொஞ்சமாக நினச்சி பார்க்க முடியுதா இதெல்லாம்? அப்படிப்பட்ட அற்புதங்களை தன் பிள்ளைகளுக்கு செய்யணும்னாலும் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு ஒப்பானவர் அவர் மட்டும்தான். இந்த உலகத்தில் வேற எந்த மனுஷனையோ எந்த காரியத்தையோ அதற்கு முன்பாக நாம் வைக்க முடியாது. அப்போ என் தேவன் செங்கடலை இரண்டாக பிளந்தவர், மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஒரு தேவன். இப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் இன்றைக்கு நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்தத்தில் அவருக்கு மிஞ்சின ஆள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், மகா பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். பரிசுத்தம் இல்லாத ஒன்று அவர் கிட்ட நெருங்க கூட முடியாது. அந்த அளவுக்கு பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவனை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் அது மாத்திரமல்ல, அவர் அற்புதங்களை செய்கிறவர். எத்தனை அற்புதத்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருகிட்டையும் கேட்ட சொன்னாலும் எத்தனை சாட்சி சொல்லுவோம்? எத்தனை விதமான காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இருதயத்தில் ஒரு எண்ணம் வரணும், இந்த தேவனுக்கு இணை வேறு யாருமே கிடையாது. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அந்த கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல, கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல சில நேரங்களில் மனுஷனை கொண்டு வந்து வச்சுருவோம். இவங்க நினச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க, இவங்க நினச்சிட்டா இவங்களால முடியாததா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதைக்குரிய ஸ்தானத்தை என்ன செஞ்சிடறோன்னா மனுஷனுக்கு கொடுத்துட்றோம். ஐயா, இவங்கெல்லாம் நினச்சா ஒரு காரியத்தை செய்யாமலா விட்டுருவாங்க? அவ்வளோ பெரிய ஆள் அவங்கெல்லாம், அவங்க நினச்சி அவங்களுக்கெல்லாம் இதெல்லாமே இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் மனுஷனை என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துடும். அதான் வேதம் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறது, அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அவர் தான் செய்ய நினைத்தது தடைபடாது.
எல்லா காரியத்தையும் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றவர் அவர் மட்டும்தாங்கிற ஒரு எண்ணம் எல்லா தேவனுடைய பிள்ளைக்கும் எல்லா நாளுமே இருக்கணும். அதுக்கு இணை எந்த மனுஷனையும் நம்ம கொண்டு வந்து வைக்கக்கூடாது. இதைத்தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு சூழ்நிலையில் போகும்போது இவங்கெல்லாம் நினச்சிட்டா அப்படின்னு சொல்லி கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு மனுஷனை கொண்டு வந்து வச்சிங்கன்னா அது பாவமாய் மாறும், சாபமாய் மாறும். அதனால் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். மனுஷன் எவ்வளவு பலமுடையவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு காரியமாக இருந்தாலும் சரி, மனுஷனுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் உண்டு. இதை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் ஆண்டவரே. நாங்கள் ஏதாவது மனிதர்களை வைத்திருந்தால் அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் எங்களை ஒரு விஷயம் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு நிகரானவர் நீர் மட்டுமே ஆண்டவரே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள தேவனே, உமக்கு ஒப்பானவர் இந்த பூமியில் யாருமே கிடையாது. அற்புதங்களை செய்கிற என் தேவனை விட இந்த பூமியில் யாரும் ஒன்றும் கிடையாது ஆண்டவரே. மனிதர்களை நாங்கள் சில நேரங்களில் முக்கியப்படுத்தி முன் வைத்திருந்தால் ஒரு விஷயம் அதை மன்னித்து, ஒரு விஷயம் தயவாக எங்களை அணைத்துக் கொள்ளும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். உமக்கு நிகர் நீங்கள் தான் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் இந்த பூமியில் யாருமே கிடையாதுன்னு சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களை பார்த்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தடைகளை உடைங்க. உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.